வணக்கம். Ubuntu Linux 16.04 ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் டெஸ்க்டாப் கஸ்டமைசேஷன் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது லான்ச்சரை பற்றி, லான்ச்சரில் அப்ளிகேஷன்களை எப்படி சேர்ப்பது மற்றும் நீக்குவது, பல டெஸ்க்டாப்புகளை பயன்படுத்துவது, டெஸ்க்டாப்பின் தீமை மாற்றுவது, இன்டர்நெட் இணைப்பு, சவுண்ட் செட்டிங்குகள், டைம் அண்ட் டேட் செட்டிங்குகள் மற்றும் மற்ற யூசர் அக்கவுண்ட்களுக்கு மாறுவது. இந்த டியூட்டோரியலுக்கு நான் Ubuntu Linux 16.04 ஆப்பரேட்டிங் சிஸ்டமை பயன்படுத்துகிறேன். லான்ச்சருடன் தொடங்குவோம். லான்ச்சர் என்பது Ubuntu Linux டெஸ்க்டாப்பில் சில முன்னிருப்பான அப்ளிகேஷன்களை கொண்ட முன்னிருப்பான இடது பக்க பேனல் ஆகும். அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்ற அப்ளிகேஷன்களை எளிதாக அணுக லான்ச்சர் உதவி புரிகிறது. அதனால் ஒரு புரோகிராமை லான்ச்சரில் இருக்கின்ற அதன் டெஸ்க்டாப் ஷார்ட்கட்டை கிளிக் செய்து நாம் தொடங்கலாம். முன்னிருப்பாக லான்ச்சர் சில அப்ளிகேஷன்களை கொண்டிருக்கிறது. நாம் நமது தேவைக்கேற்றவாறு லான்ச்சரை கஸ்டமைஸ் செய்ய கற்போம். என் வழக்கமான வேலைக்கு டெர்மினல், லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டர், gedit போன்ற அப்ளிகேஷன்கள் எனக்கு தேவை. இந்த அப்ளிகேஷன்களை நாம் லான்ச்சருக்கு சேர்ப்போம். அதற்கு முன் எனக்கு தேவையில்லாத சில அப்ளிகேஷன்களை நான் நீக்குகிறேன். உதாரணத்திற்கு, எனக்கு லான்ச்சரில் இருந்து அமேசான் அப்ளிகேஷனை நீக்க வேண்டும். அமேசான் அப்ளிகேஷன் ஐக்கனுக்கு சென்று ரைட் கிளிக் செய்து பின் அன்லாக் ஃப்ரம் லான்ச்சரை தேர்ந்தெடுக்கவும். லான்ச்சரில் இருந்து அமேசான் அப்ளிகேஷன் நீக்கப்பட்டு விட்டதை நீங்கள் காணலாம். இவ்வாறே நாம் அடிக்கடி பயன்படுத்தாத எல்லா ஷார்ட்கட்டுகளையும் நாம் நீக்கலாம். நீங்கள் இங்கு காண்பது போல் நான் லான்ச்சரில் இருந்து சில அப்ளிகேஷன்களை நீக்கியுள்ளேன். இப்போது டெர்மினல் ஷார்ட்கட்டை லான்ச்சருக்கு சேர்க்கிறேன். லான்ச்சருக்கு மேலுள்ள டேஷ் ஹோமை கிளிக் செய்யவும். சர்ச் பாரில் டைப் செய்க டெர்மினல். டெர்மினல் ஐக்கனை திறக்க அதை கிளிக் செய்யவும். லான்ச்சரில் டெர்மினல் ஐக்கனை நீங்கள் காணலாம். லான்ச்சரில் டெர்மினல் ஐக்கனை பொருத்த முதலில் அதை ரைட் கிளிக் செய்யவும். பின் லாக் டு லான்ச்சரை தேர்ந்தெடுக்கவும். லான்ச்சரில் அப்ளிகேஷன் ஷார்ட்கட்டுகளை பொருத்துவதற்கான மற்றொரு வழி டிராக் அண்ட் டிராப் செய்வதாகும். அதை நான் இப்போது செயல் விளக்குகிறேன். டேஷ் ஹோமை திறந்து சர்ச் பாரில் டைப் செய்க gedit. gedit ஐக்கனை லான்ச்சர் மீது டிராக் செய்யவும். இப்போது gedit ஐக்கனை லான்ச்சர் மீது டிராப் செய்யவும். gedit ஷார்ட்கட் இப்போது லான்ச்சருக்கு சேர்க்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். இவ்வாறு லான்ச்சருக்கு ஷார்ட்கட்டுகளை நாம் சேர்க்கலாம். Ubuntu Linux OS இல் உள்ள அடுத்த முக்கியமான அம்சம் மல்டிபிள் வர்க்ஸ்பேஸ் அல்லது டெஸ்க்டாப். சில நேரங்களில் நாம் பல அப்ளிகேஷன்களில் வேலை செய்து கொண்டிருப்போம். அப்போது ஒரு அப்ளிகேஷனில் இருந்து மற்றொன்றுக்கு மாற நமக்கு கடினமாக இருக்கலாம். அதை மேலும் வசதியாக்க நாம் வர்க்ஸ்பேஸ் ஸ்விட்சரை பயன்படுத்தலாம். டெஸ்க்டாப்புக்கு திரும்ப செல்வோம். Ubuntu 16.04 இல் பல வர்க்ஸ்பேஸ்கள் முன்னிருப்பாக தெரியாது. அதை எனேபிள் செய்ய சிஸ்டம் செட்டிங்ஸை கிளிக் செய்யவும். பின் அப்பியரன்ஸை கிளிக் செய்யவும். அப்பியரன்ஸ் விண்டோவில் பிஹேவியர் டேபை கிளிக் செய்யவும். இங்கு எனேபிள் வர்க்ஸ்பேசஸ் தேர்வை தேர்ந்தெடுக்கவும். இது லான்ச்சரில் உள்ள மல்டிபிள் வர்க்ஸ்பேஸ் ஐக்கனை எனேபிள் செய்யும். இந்த விண்டோவை மூடவும். லான்ச்சரில் வர்க்ஸ்பேஸ் ஸ்விட்சர் ஐக்கனை கண்டறிந்து அதை கிளிக் செய்யவும். அது 4 குவாட்ரண்ட்களை 4 டெஸ்க்டாப்புகளுடன் காட்டுகிறது. முன்னிருப்பாக மேல் இடது டெஸ்க்டாப் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அது நாம் தற்போது வேலை செய்து கொண்டிருக்கின்ற டெஸ்க்டாப் ஆகும். இப்போது இரண்டாவது டெஸ்க்டாப்பை டபுள் கிளிக் செய்து தேர்ந்தெடுப்போம். லான்ச்சரில் உள்ள டெர்மினல் ஐக்கனை கிளிக் செய்து இங்கிருக்கின்ற டெர்மினலை நான் திறக்கிறேன். இப்போது மீண்டும் வர்க்ஸ்பேஸ் ஸ்விட்சரை கிளிக் செய்யவும். இரண்டாவது வர்க்ஸ்பேஸில் டெர்மினலையும் முதல் வர்க்ஸ்பேஸில் நமது டெஸ்க்டாப்பையும் நீங்கள் காணலாம். இவ்வழியில் நீங்கள் பல டெஸ்க்டாப்புகளில் வேலை செய்யலாம்.
இப்போது முதல் டெஸ்க்டாப்புக்கு திரும்ப வருவோம். ட்ராஷ் லான்ச்சரில் உள்ள மற்றொரு முக்கியமான ஐக்கன் ஆகும். ட்ராஷ் நீக்கப்பட்ட எல்லா ஃபைல்கள் மற்றும் ஃபோல்டர்களை கொண்டிருக்கும். நாம் தற்செயலாக ஒரு ஃபைலை நீக்கிவிட்டால் அதை ட்ராஷில் இருந்து மீட்கலாம். இதை செயல் விளக்க எனது டெஸ்க்டாப்பில் உள்ள hello.txt நான் நீக்குகிறேன். அந்த ஃபைலை ரைட் கிளிக் செய்து மூவ் டு ட்ராஷ் தேர்வை கிளிக் செய்யவும். அதை மீட்க லான்ச்சரில் உள்ள ட்ராஷ் ஐக்கனை கிளிக் செய்யவும். ட்ராஷ் ஃபோல்டர் திறக்கிறது. ஃபைலை தேர்ந்தெடுத்து அதை ரைட் கிளிக் செய்து பின் ரீஸ்டோர் தேர்வை கிளிக் செய்யவும். ட்ராஷ் ஃபோல்டர் விண்டோவை மூடி டெஸ்க்டாப்புக்கு திரும்பவும். நாம் முன்னர் நீக்கிய ஃபைல் இப்போது மீட்கப்பட்டிருப்பதை காணலாம். உங்கள் கணினியிலிருந்து ஒரு ஃபைலை நிரந்தரமாக நீக்க முதலில் அதை தேர்ந்தெடுத்து பின் Shift மற்றும் Delete கீகளை அழுத்தவும். Are you sure you want to permanently delete hello.txt என கேட்கின்ற ஒரு டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. Delete பட்டனை கிளிக் செய்யவும். மீண்டும் ட்ராஷ் ஐக்கனை கிளிக் செய்யவும். நமது கணினியிலிருந்து அந்த ஃபைல் நிரந்தரமாக நீக்கப்பட்டுவிட்டதால் அதை ட்ராஷ் ஃபோல்டரில் நாம் காண முடியாது. டெஸ்க்டாப்பின் அதே தீமை பார்த்து உங்களுக்கு அழுக்கவில்லையா? அதை மாற்றுவோம். லான்ச்சருக்கு சென்று சிஸ்டம் செட்டிங்ஸை தேர்ந்தெடுக்கவும். பின் அப்பியரன்ஸை தேர்ந்தெடுக்கவும். அப்பியரன்ஸ் விண்டோ திறக்கிறது. இங்கு தீம்ஸ் டேபின் கீழ் ஏற்கனவே நிறுவப்பட்ட நிறைய தீம்கள் இருக்கின்றன. உங்கள் விருப்பத்திற்கேற்றவாறு இவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஏதேனும் ஒன்றின் மீது கிளிக் செய்தவுடனே டெஸ்க்டாப்பில் மாற்றங்கள் செயலாக்கப்படுவதை நீங்கள் காணலாம். விண்டோவை மூட சிறிய எக்ஸ் ஐக்கனை கிளிக் செய்யவும். இப்போது டெஸ்க்டாப்பின் மேல் வலது மூலையில் சில ஐக்கன்கள் இருப்பதை நாம் காணலாம். முதலாவது இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஆகும். நீங்கள் LAN அல்லது Wi-Fi நெட்வொர்க்குக்கு இணைக்கப்பட்டிருந்தால் இணைப்பு அமைக்கப்படுகிறது. அவற்றை நீங்கள் இங்கு காணலாம். உங்களுக்கு அணுகல் உள்ள நெட்வொர்க்கை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நெட்வொர்க்கை எனேபிள் அல்லது டிசேபிள் செய்ய எனேபிள் நெட்வொர்க்கிங் தேர்வை செக் அல்லது அன்செக் செய்யவும். எடிட் கனெக்ஷன்ஸ் தேர்வை பயன்படுத்தியும் நாம் நெட்வொர்க்குகளை எடிட் செய்யலாம். அடுத்த ஐக்கன் சவுண்டுக்கு உரியதாகும். இங்கு ஒரு ஸ்லைடரை நீங்கள் காணலாம். நம் தேர்வுக்கேற்றவாறு ஆடியோவின் அளவை அதிகரிக்க அல்லது குறைக்க இது உதவி புரிகிறது. சவுண்ட் செட்டிங்ஸை கிளிக் செய்வதன் மூலம் நமது கணினியின் ஒலியின் அளவை மேலும் சரி செய்யலாம். இந்த விண்டோவில் உள்ள செட்டிங்குகளை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். அடுத்த ஐக்கன் டைம் அண்ட் டேட் ஆகும். இந்த ஐக்கனை கிளிக் செய்யும் போது கேலண்டர் திறக்கிறது. நமது தற்போதைய தேதி, மாதம் மற்றும் வருடத்தை காணலாம். நம் தேர்வுக்கேற்றவாறு மற்ற மாதங்கள் மற்றும் வருடங்களுக்கு செல்ல ஆரோ பட்டன்கள் அனுமதிக்கின்றன. டைம் அண்ட் டேட் செட்டிங்ஸை கிளிக் செய்து நாம் தேதி மற்றும் நேரத்தை எடிட் செய்யலாம். இந்த தேர்வை நீங்களே மேலும் ஆராய்ந்து கொள்ளுங்கள். அடுத்து வீல் அல்லது பவர் ஐக்கனை கிளிக் செய்யவும். லாக் அவுட் மற்றும் ஷட் டவுன் தேர்வுகளுடன் சில ஷார்ட்கட் தேர்வுகளையும் நாம் காணலாம். நமது சிஸ்டமில் உள்ள எல்லா யூசர் அக்கவுண்டுகளையும் நாம் காணலாம். நாம் செல்ல விரும்புகின்ற யூசர் அக்கவுண்டுக்கு மாற அந்த குறிப்பிட்ட யூசரை கிளிக் செய்ய வேண்டும். இத்துடன் நாம் இந்த டுடோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். சுருங்க சொல்ல, இந்த டுடோரியலில் நாம் கற்றது லான்ச்சரை பற்றி, லான்ச்சரில் உள்ள அப்ளிகேஷன்களை எப்படி சேர்ப்பது மற்றும் நீக்குவது, பல டெஸ்க்டாப்புகளை பயன்படுத்துவது, டெஸ்க்டாப்பின் தீமை மாற்றுவது, இன்டர்நெட் இணைப்பு, சவுண்ட் செட்டிங்குகள், டைம் அண்ட் டேட் செட்டிங்குகள் மற்றும் மற்ற யூசர் அக்கவுண்டுகளுக்கு மாறுவது. பின்வரும் இணைப்பில் உள்ள காணொளி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்தி இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதவும். இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியலில் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் உள்ளதா? இந்த தளத்தை பார்க்கவும். உங்கள் கேள்விக்கான நிமிடம் மற்றும் நொடியை தேர்வு செய்யவும். உங்கள் கேள்வியை சுருக்கமாக விளக்கவும். எங்கள் குழுவில் இருந்து எவரேனும் ஒருவர் அதற்கு பதில் அளிப்பார். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு பண ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் NMEICT MHRD மூலம் கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட இணைப்பை பார்க்கவும். இந்த டியூட்டோரியலுக்கான ஸ்கிரிப்ட்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் குழுவால் வழங்கப்பட்டுள்ளது. விடைபெற்றுக் கொள்வது ரிஷிதா. கலந்து கொண்டமைக்கு நன்றி.